நாமக்கல் பிரச்சாரத்தை தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூருக்கு வந்து கொண்டிருக்கும் அந்த நேரலை காட்சிகள். ஏராளமான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளை கைகளில் ஏந்தி அதை இருபுறமும் ஒருங்கே இணைந்து தங்களுடைய வரவேற்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் இவை. சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் விஜயை பார்த்ததும் உற்சாக முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கும் காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் உடனடி தகவல்களை இப்போது கேட்கலாம். வீக்கெண்ட் பிரச்சாரம் என்று மற்றவரால் விமர்சிக்கப்படும் இந்த சனிக்கிழமை பிரச்சாரம் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாமக்கல் மாவட்டத்தில் தனது பரப்புரையை நிறைவு செய்து தற்போது கரூருக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் உரை நிகழ்த்த இருக்கிறார். உற்சாக வரவேற்பை பார்க்க முடிகிறது. உங்கள் தரப்பு தகவல்களை தரலாம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். நிச்சயமாக கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணமான நிகழ்ச்சியானது இன்னும் சில மணி நேரத்தில் திருக்காமலியூர் ரவுண்டானாவிலிருந்து விழா மேடையான வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடைபெற உள்ளது. அப்பகுதிக்கு இன்னும் சில மணி நேரத்தில் வர உள்ளார். அவர்களுக்கு திருக்காமலியூர் பகுதியில் உற்சாக வரவேற்பாக இரு சாலைகளின் இரு புறங்களிலும் அவரை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் குவிந்துள்ளதால் அப்பகுதியில் பெரும் மக்கள் வெள்ளத்தை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழக தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் கரூருக்கு முதன்முறையாக வருவதால் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் முதல் தொண்டர்கள் வரை ஏராளமானோர் அவரை வரவேற்க அப்பகுதியில் சாலைகளில் இருபுறங்களிலும் குவிந்து கூட்டமாக வெறும் தலைகளாகவே தென்படுகிறது. மேலும் அவர் பேச உரையாற்றுவது என்ன என்பது தெரிய வந்துள்ளது. அதில் திமுக முப்பெரும் விழா குறித்தும் கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் மணல் திருட்டு கொலை சம்பவங்கள் குறித்தும் கரூரில் ஜவுளி ஏற்றுமதி குறித்து விஜய் உரையாற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவரை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் முதல் ஏராளமானோர் திரண்டுள்ளதால் அப்பகுதியில் சாலைகள் இரு புறங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகிறது. இதனால் அப்பகுதியில் மக்கள் வெள்ளம் போல காட்சி அளிக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு மேலும் அவரை பாதுகாப்பாக அப்பகுதிக்கு கடந்து செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இருபுறங்களிலும் சாலைகளில் பொதுமக்கள் கூடியுள்ளதால் அப்பகுதியில் பெரும் அலைக்கடலென பொதுமக்கள் திரண்டுள்ள காட்சிகளும் கட்சி கொடிகளை கையில் ஏந்திய தொண்டர்கள் டிவிகே என முழக்கமிட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ். தெளிவான சுருக்கமான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. இன்னும் சில மணி நேரங்கள் அல்ல, இன்னும் சில நிமிடங்களில் விஜய் தன் பரப்புரையை கரூரில் தனக்கான அந்த இடத்தில் தொடங்கியிருக்கிறார். நன்றி.